சர் சிவி ராமன். அவர் நோபல் பிரைஸ் வாங்கினார். நமக்கு தெரியுமா? எதுக்கு வாங்கினார் தெரியுமா? எதுக்கு நோபல் பிரைஸ் வாங்கினார் தெரியுமா? தெரியாது. ஓகே, அதை பற்றி பேசுவோம். நியூட்டன் சொன்னாங்க. நீ தானேப்பா சொன்ன நியூட்டன். நியூட்டன் தெரியுமா? அவர் என்ன பண்ணாரு? இப்படி எல்லாரும் இப்படி சொன்னா எப்படி? யாராவது ஒருத்தர் கை தூக்கி சொல்லணும், சரியா? அப்பதான் சரியா வரும். யார் சொல்றீங்க? உடனே யார்? சொல்லுப்பா. இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிச்சாரு. அப்புறம் இல்லை, அவர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கல, இனர்ஷியாங்கிறது ரைட்டு. ஓகே, அவர் நியூட்டன் என்ன கண்டுபிடிச்சாரு? லாஸ் ஆஃப் மோஷன். அதுக்கு முன்ன அதுக்கு அவர் நியூட்டன்னாலே எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதை விட்டீங்களே, கிராவிட்டி அப்படின்னா என்னங்க? கிராவிட்டினா என்னப்பா? புவியீர்ப்பு விசை, ரைட்டா? அப்படின்னா என்ன? விசைனா என்னப்பா? சொல்லுப்பா. பூமியோட கீழே இழுத்துருது, பூமியை நோக்கி, இல்லையா? ஒன்லி அது பூமியில் மட்டும்தானா? சரி, அதை நியூட்டன் எப்படி கண்டுபிடிச்சாரு? ஜெய் எழுதினாரா? ஜெய் எழுதி பாஸ் பண்ணாரா? என்னப்பா அது? அப்புறம் வெளிநாட்டுக்கு போனாரா? MIT, கார்னல் யூனிவர்சிட்டி, ஸ்டான்ஃபோர்டு போய் எங்கள் ரிசர்ச் எல்லாம் பண்ணி கடைசியில் கிராவிட்டி கண்டுபிடிச்சார். உண்மையா? எங்க கண்டுபிடிச்சாரு? மரத்தடியில், அவங்க வீட்டுக்கு பின்னால. என்னாச்சு தெரியுமா? யாருக்கா கதை தெரியுமா? என்னாச்சு? ஆப்பிள் கீழே விழுந்துச்சு, பூமியில் விழுந்துச்சு. உடனே என்ன பண்ணாரு? இதுதான் நம்ம இந்திய மாணவர்களுடைய எண்ணம். என்ன தெரியுமா? சேர்ந்து கத்துவாங்க. ஏன்னா தப்பானா பயம் இல்லை, எல்லாரும் செத்தாங்க, கூட்டத்தோட கோவிந்தா, ரைட்? பட் உண்மையா இருக்கிறவன் சயின்டிஸ்ட் என்ன சொல்றான்? கை தூக்கி தைரியமா பதில் சொல்லணும். அப்பதான் உண்மையான சயின்டிஸ்ட் ஆக முடியும், சரியா? யாராவது ஒருத்தர் கை தூக்கி அவர் கிராவிட்டி என்ன சொன்னாரு சொல்லுங்க. யாராவது அந்த கிராவிடேஷனல் லா படிச்சிருக்கீங்களா? 12th பசங்களாம் இருக்காங்களே, 10th கூட உண்டா சிலபஸ்ல? கிராவிட்டி உண்டாங்க சார்? அவங்களுக்கு தெரியுமா கிராவிட்டி? 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆசிரியர்கள் சொல்லுங்களேன். ஸோ யார் சொல்ல போறீங்க? நியூட்டன் சொன்ன கிராவிடேஷனல் தியரம், அவர் லா யாராவது சொல்ல முடியுமா? நான் ஆரம்பிச்சு கொடுக்குறேன். எவ்ரி பாடி in the universe attract every other body with a force proportional to product of the masses, right? Inversely proportional to பிச்சுட்டேங்கப்பா, ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க, தெரியுதுல்ல? அது எப்படி கண்டுபிடிச்சாரு? எதை வச்சு கண்டுபிடிச்சாரு? ஆப்பிள் என்ன பண்ணிச்சு அவர் மரத்தடியில் இருக்கும் பொழுது? மேலேருந்து கீழே விழுந்துச்சு, மரத்துலேருந்து விழுந்துருச்சு. அதான் எப்பவுமே விழுவுதில்ல. அப்படி விழுந்தா நாமெல்லாம் என்ன செய்வோம்? எடுத்து சாப்பிட்ருவோம், ரைட்டா? அவர் சாப்பிடலாங்கிறீங்களா? அதெல்லாம் சொல்லாதப்பா. அவரும் சாப்பிட்டாரு, எனக்கு தெரியும், கண்டிப்பாக சாப்பிட்டாரு. ஆனால் அதுக்கு மேலே ஒன்று செஞ்சார், நாமெல்லாம் செய்யாது. அது என்னது அப்படின்னு கேள்வி கேட்டார். ஆப்பிளை சாப்பிட்டுட்டு அவர் என்ன கேட்டார்? ஏன்பா ஆப்பிள் மேலேருந்து கீழே வருது, ஏன் மேல் நோக்கி போகல? நல்ல கேள்வி தானே அது. நமக்கெல்லாம் தெரியும்பா, இதோட பெரிய கேள்வியா? அந்த காலத்தில் யாருக்கும் தெரியாது. ஏன்னா யாருமே இந்த கேள்வி அதுக்கு முன்னால் கேட்கல. முதல்ல கேட்டது யாரு? நியூட்டன். ஸோ அப்படி உடனே நமக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சிருச்சா? நியூட்டனுக்கு தெரியல. நியூட்டனுக்கு உங்களை மாதிரி தான் இருந்தான், சின்ன பையன் தான், அந்த வயது தான். பதில் தெரியல. ஏன் ஆப்பிள் வருது கீழே வருது, ஏன் எல்லா பொருளும் கீழ் நோக்கி வருகிறது? பதில் இல்லை. உடனே நாமெல்லாம் என்ன செய்வோம்? ஸ்கிப் கோ டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்படி தானே டீச்சர்லாம் கூட சொல்லுவாங்க. எக்ஸாமில் கேள்வி தெரியலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போ, வேஸ்ட் பண்ணாத டைமை, அப்படி சொல்லுவாங்கள்ல. ஆனால் இந்த நியூட்டன் என்ன செய்தான்? எனக்கு இது தெரியாமல்
நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னா அதை பற்றியே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தான். திங்க் பண்ணுறது நான் வெறும் திங்க் பண்ணுறது இல்லை, போய் அதுக்கு தகுந்த புஸ்தகத்தெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பித்தான். அவனுக்கு முன்னால் வாழ்ந்த பல விஞ்ஞானிகள் யார்? டைக்கோ பிராகே, கலீலியோ, கெப்லர், அவங்களுடைய புத்தகம்லாம் படித்து கடைசியில் ஒரு நாளுக்கு அவருக்கு பல்ப் எரிஞ்சிச்சு. பல்ப் எரிஞ்சிச்சுன்னா தெரியுமா? ஐடியா வந்துருச்சு மனசில். என்ன இது? ஏதோ ஒரு ஈர்ப்பு விசை, ஈர்ப்பு விசை, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதுதான் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் சின்ன பையனாக இருக்கும்போதே அதுலேருந்து தான் இந்த லாவை எழுதினாரு. அதை நாமெல்லாம் மக பண்ணி பரீட்சையில் எழுதி மார்க் வாங்கிட்டு போகிறோம். முதல்ல அவர் கண்டுபிடிச்சது அப்சர்வேஷன். பூரா நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை ஏன், எதற்கு, எப்படி என்று எல்லாம் கேட்டாதான் உண்மையான அறிவியல் ஞானம் வரும், உண்மையான அறிவியல் விஞ்ஞானியாக மாற முடியும். அப்படி இல்லாமல் என்ன ஆகுதுன்னா, இப்போ என்ன ஆகுது? எல்லாத்தையும் மக பண்ணி இப்படி இப்படி பிராக்கெட் போட்டு இந்த கேள்விக்கு இந்த பதில் எழுதிட்டு போ, 5க்கு 5, 4க்கு 4, 3க்கு 3 ஏதோ ஒன்று வாங்கிட்டு போயிட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறோம். வேறு எதாவது கேட்டால் மாட்டிக்கிடுவாங்க இல்லையா? அப்படி தானே இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணார்? ஆப்பிள் கீழே விழுவதுலேருந்து அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அது எதனால் விழுவதுன்னு திங்க் பண்ணி அதற்கான விடையை கண்டுபிடித்தார். ஏன் ஆப்பிள் விழுவுது கீழே? ஏன்ப்பா விழுவுது? புவி ஈர்ப்பு விசை, கிராவிட்டி. அதான் எர்த்து ஆப்பிள் இழுக்குது, ஆப்பிள் எர்த்த இழுக்கும். புரியுதா? ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இழுக்கும். ஆனால் எர்த்து மிகவும் பெரியதாக இருக்கிறதுனால அது மூவ் ஆகுறது நமக்கு தெரியாது. ஆப்பிள் ரொம்ப சிறியதாக இருக்கிறதுனால அதை பார்க்குறோம். சரியா? அந்த மாதிரி தான். அது மட்டுமா கண்டுபிடிச்சாரு? அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சாரு? அதிலிருந்து என்ன கண்டுபிடிச்சாரு? என்ன? லா ஆஃப் மோஷன். அது கண்டுபிடிச்சாரு. இந்த விசையை வச்சே சொல்ல நிறைய கண்டுபிடிச்சாரு. வெறும் ஆப்பிள் ஏன் கீழே விழுவதிலிருந்து பூமி ஏன் சூரியனை சுற்றி வருகிறதுன்னு கண்டுபிடிச்சார். தெரியுமா அது உங்களுக்கு? என்ன? பூமி எப்படி சூரியனை சுற்றி வருது? மூன், how is it going around the earth? Why? How? அதே கிராவிட்டி பா. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கு. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் காட்டுது. அவ்வளவுதானே? கரெக்ட்டா? எனக்கு புரியல. என்ன புரியல? இங்க எர்த் இருக்குது, இங்க மூன் இருக்குதுப்பா. அட்ராக்ஷன் தானே சொன்னாரு. What is the attractive force? Mass of earth, mass of moon multiply divided by square of the distance between earth and the moon. அவ்வளவுதானே? அது இருக்குது. அப்ப இப்படி கிட்ட கிட்ட வந்தா அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? குறையும். அது ஸ்கொயர் பண்ணி இப்போ டினாமினேட்டர்ல இருக்குது. அப்ப அந்த விசை என்ன ஆகும்? ஃபோர்ஸ் அதிகமாகும். டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வந்தா அந்த நம்பர் உன்னுடைய மதிப்பு கூடிக்கிட்டே போகும். ரைட்டா? அப்போ ரைட்டா நான் சொன்னது? இங்க எர்த் இருக்குது, இங்க மூன் இருக்குது, புவியீர்ப்பு விசை அப்படிதான் வருது. அப்படித்தான் நடக்குதா? என்ன நடக்குதுப்பா? சுத்தி வருது. ரைட்டா? எர்த்து போய் சூரியனை சுத்துது, ஆனா கிராவிட்டிங்க இருக்க. மூன் வந்து பூமியை சுத்துது, கிராவிட்டிங். எனக்கு புரியலப்பா, சுத்தமா எனக்கு வழங்கல. யாரா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். தெரியுதா நான் சொல்றது? போர்டு இருக்கா? பேனா இருக்கா? கொஞ்சம் முன்னால வேணா கொண்டு வாங்களா? யூ டோன்ட் மைண்ட். இந்த சேருக்கு பக்கத்தில் வச்சிருங்க. எல்லாருக்கும் தெரியுமா தெரியல, அங்கேயே இருக்கட்டும். இந்த இவங்களுக்கு தான் தெரியாது இல்லைண்ணா. அப்படியே இருக்கட்டும் சார், அப்படியே இருக்கட்டும். பேனா இருக்கா? இருக்கா? வெரி குட். ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன், இருக்கட்டும் சார் வச்சிருக்கேன். நான் என்ன கேட்குறேன் விளங்குச்சு அவங்களுக்கு? சூரியன் இருக்குது, எர்த் இருக்குது, புவியீர்ப்பு விசை. ரைட்டா? நியூட்டன் சொல்லிட்டாரு. ஆனால் அது என்ன இப்படியே வந்து
ஒன்று ஒன்று இடிக்கணும். இடிச்சுச்சா எப்பாவது? சந்திரன் பூமியில் விழுந்துருச்சா? அப்போ பூமி சூரியனை சுத்துது, சந்திரன் பூமியை சுத்துது. எப்படிப்பா அது இன்னும் கிராவிட்டிங்கிறீங்க? எனக்கு வாங்கல. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படி சொல்லு. அப்போ நியூட்டன் இல்லை, நியூட்டன் சொன்னது தப்பு. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கலாம், மேக்னெட்டிக் ஃபோர்ஸாக இருக்கலாம். இதுதான் இப்போ முக்கியம். எது முக்கியம்? வித்தியாசமாக திங்க் பண்ணணும். அதுக்கு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது? 3 + 7 சொல்லி கொடுப்பாங்க ஸ்கூலில், இஸ் ஈக்குவல் டு 10. அப்புறம் எக்ஸாமில் என்ன கேட்கணும்? வாட் இஸ் 3 + 7? நீங்கள்லாம் என்ன எழுதுவீங்க? 10. பிரில்லியன்ட் மார்க் போட்டு அனுப்பிச்சிருவாங்க. வெளில போய் இன்னொரு டீச்சர் வந்து கேட்பாங்க, வாட் இஸ் 5 + 9? அவுட் ஆஃப் சிலபஸ். அது ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கலப்பா. அப்படி தானே ஆகுது? அப்படி நடக்குமா? அதுதான் படிப்பா? அறிவு வளர்க்குறதுன்னா என்ன? புரிஞ்சு படிக்கணும். நாம் படிக்காதையும் புரிந்து கொள்ள அளவுக்கு உருவாகணும். நான்லாம் படிக்கும்போது மொபைல் ஃபோன் இருந்துச்சா? வைஃபை இருந்துச்சா? இன்டர்நெட் இருந்துச்சா? ஒன்றும் கிடையாது. ஸோ நான் படிக்கும்போது இந்த வேக்யூம் டியூப்ஸ் சொல்லுவாங்களே எலக்ட்ரானிக்ஸில், அதுதான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க மாஸ்டர்ஸ் ரொம்ப நாள் முன்னால். அதை படிச்சுட்டு வெளியில் வந்தவொடனே, ஐஐடிக்கு இன்டர்வியூ வந்தவொடனே, உனக்கு ஐசிலாம் தெரியுமா, டிரான்சிஸ்டர்லாம் தெரியுமா எலக்ட்ரானிக்ஸில் கேட்டாங்க. நான் இப்போ என்ன சொல்லணும்? அவுட் ஆஃப் சிலபஸ் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? கதவை திறந்து பாருப்பா, வெளியில் போயிடு, அப்படி தானே சொல்லுவாங்க. நான் என்ன சொன்னேன்? நான் படிச்சுக்கிடுவேன், படித்து நான் தெரிஞ்சுக்குவேன், சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ படிக்கிறது இப்போ உனக்கு தேவைப்படாமல் போகலாம். ஏன்? நீ படித்து மேலே வரும்பொழுதே சப்ஜெக்டே மாறிடும். ரைட்டா? முன்னெல்லாம் அவ்வளோ சப்ஜெக்டில், இப்போ என்ன எல்லாரும் என்ன கேட்குறாங்க? ஏஐ தெரியுமா? ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எவனை கேட்டாங்க? எல்கேஜியில் ஆரம்பிக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியாது. இல்லைன்னா ரோபோட்டிக்ஸுங்கிறாங்க. ரைட்டா? ஸோ நாம் படிப்பதில் முக்கியமானது என்ன? எப்படி படித்து புரிந்து கொள்ளணும்னு மோட்டிவேஷன் வேணும். அதுதான் முக்கியம். ஸோ இப்போ பல மாணவர்களை போய் கேளுங்க, பெரிய படித்த எம்எஸ்சிலாம் கூட கேளுங்க, அவங்களுக்கு இது பதில் தெரியாது. நான் இப்போ சொன்னது இங்கே இருக்கிறது எர்த்து, இங்கே இருக்கிறது 3, 2 இடிச்சுக்கு தானே விழணும். அப்படியே சுற்றி வருது, எப்படி அது கிராவிட்டி? நல்ல கேள்வி தானே? நான் காமிக்கிறேன் பாருங்க.